Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் சூப்பரான வீடியோ ஒன்று கூட தான் வந்திருக்கேன். எஸ்பெஷலி இது வந்துட்டு 30 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் ஏஜிங்கை குறைக்கக்கூடிய ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் நான் அன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த பேக் எப்படி உங்களால் செஞ்சுக்க முடியுங்கிற நாலேஜ் ஒன்று எடுத்துக்க முடியும். சரி, இப்போ வாங்க ஸ்கின் ஏஜிங்கை குறைக்கக்கூடிய ஃபேஸ் பேக் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னே இன்றைக்கி தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். சரி, இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம். சாரி கைஸ், இன்றைக்கி என்னால் டெமோன்னு செஞ்சு காட்டிக்க முடியலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கின் ஏஜிங் பேக் செய்கிறதுக்கு நான் க்ரீன் டீ பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் டீ பவுடர் கூட 1 ஸ்பூன் அரிசிமா ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் டீ வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிம்பிள்ஸால் வரக்கூடிய வடுக்கள் மறைகள் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யக்கூடிய ஒன்று தான். இதோட நாம் அரிசிமா ஆட் பண்ணுறப்போ அரிசிமா நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகளை நீக்கிறோம். அதோட நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டைட்டினை கொடுத்து எப்போவுமே நம்மளோட தசைகள் வந்துட்டு தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசிமா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதோட 2 ஸ்பூன் யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். யோகர்ட்டில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதோட சூரிய ஒளியால் வரக்கூடிய சன்டான் பிக்மெண்டேஷனையும் குறைச்சி நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஈவென்டோனை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட நாம் 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய போசஸை ரிடியூஸ் பண்ணிடும். அதோட நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரெட்னஸையும் குறைக்கும். நார்மலாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஹனியை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரெட்னஸ் குறைஞ்சிடும். அதோட இந்த ஹனி வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஜெலோரிஸ் கலரை கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனாலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸுக்கு அப்புறமா குளிர்ந்த நீர் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் இந்த பேக்கை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய வடுக்கள், ரிங்கிள்ஸ், ஃபைன்லைன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே குறைஞ்சி போயிடும். உங்களோட ஃபேஸ் எப்போவுமே இளமையாக இருக்கும், அதோட க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா குட்டி லைக் ஒன்று போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோ கூட மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர் ஃப்ரம் வீணா.